சன்னியாசிய யோகம், சாரி சன்னியாசம் சொல்லிட்டீங்க, அது யோகமா அப்படின்னாக்கா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா என்ன துறவின்ற பேர்ல ரொம்ப பேர் யோகத்தை அணிவிக்கிறாங்க. நம்ம அந்த யோகத்துக்குள்ள போக வேண்டாம். சன்னியாச யோகம் யாருக்கு சார்? நான் ஒரு ஜோசியரை போனேன், உங்களுக்கு 7ல் குரு இருக்கு, உங்களுக்கு சன்னியாச யோகம்ட்டாரு, உண்மையான்னு கேட்குறாங்க. அவர் சொல்றது உண்மைதான். அந்த சன்னியாச யோகம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ல் குரு இருந்தா பெரும்பாலும் தாமதமான திருமணம் செய்வது நல்லது. அப்படியே இருந்து திருமணம் இளமையிலே திருமணம் இருந்தாக்க திருமணத்துக்கு அப்புறமும் சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பான். குடும்பத்தில் ஒரு ஒட்டுறவு இல்லாம கணவன் மனைவி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வாழ்வாங்க இல்லையா, அதைத்தான் சன்னியாசி யோகம் சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க திர லக்னம் தவிர சர லக்னம் உபய லக்னம் இந்த 2 லக்னத்துக்கு மட்டும்தான் 7ல் குரு இருந்தா அந்த கணவன் மனைவி இணைந்திருந்தாலும் ஒரு பொருந்தாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப திர லக்னம் தவிர உபயம் சரம்னா என்னன்னாக்க சர லக்னம்னாக்க மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த 4 லக்னத்துக்காரர்களுக்கும், உபய லக்னம் அப்படின்னாக்க மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த 4 லக்னத்துக்காரர்களுக்கும் 7ல் குரு இருந்தால் இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும்.